வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லனோட சித்தப்பாவும் சேர்ந்து நம்ம ஈஸ்வரியோட வீட்டுல மொரவாசல் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம நம்ம ஈஸ்வரிய பார்த்து சவால் விட்டுட்டாங்க. இந்த போட்டியில நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம், ஜெயிச்ச பிறகு உன் பொண்ணுங்க என் வீட்டுக்கு வந்து மொரவாசல் செய்யணும் அப்படின்னு ரொம்ப திமிரா முத்துவேல் வந்து சவால் விட்டாரு. அந்த சவாலுக்காக தான் இப்ப அனுபவிக்கிறாங்க. நம்ம மயில் இருக்காருல்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அதே நேரம் அந்த வில்லியும் வராங்க. வந்ததோட அவங்க புருஷன் துணி துவைக்கிறத பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க, அதான் உங்களை வந்துட்டு இந்த ஊரை விட்டு போக சொன்னேன்னு, ஏங்க போகாம இப்படி மாட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே நான் ஊரை விட்டு போறதுக்கு தான் நானும் சித்தப்பாவும் கிளம்பிட்டோம். ஆனா நான் ஊரை விட்டு போறது எப்படியோ நம்ம எதிரிக்கு தெரிஞ்சு போச்சு. டக்குன்னு காரை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டி என்னை போக விடாம தடுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டான். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நீங்க இப்படி வீட்டு வேலை பார்த்துட்டு அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தானங்க உங்களை நான் ஊரை விட்டு அனுப்புனேன். என்னங்க இப்படி ஆகிருச்சு? அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, எல்லாமே எங்களோட போதாத காலம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. என் சித்தப்பா மட்டும் இந்த மாதிரி சவால் விடாம இருந்திருந்தா இப்படி நான் மாட்டிருப்பேனா? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியலையே சந்திரா. அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அதை விடுங்க. நீங்க இப்படி வீட்டு வேலையை பாக்குறத பார்த்தா எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் எப்படியாவது ஒரு வகையில ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்குமே தடங்களா இருக்கிறவன் அந்த நம்ம எதிரிதான். அவனை எப்படியாவது தாண்டி எப்படியாவது இந்த ஈஸ்வரிய பழி வாங்கணும். எல்லாத்துக்கும் தடையா இருக்கிற அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே அடிக்கணும். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டான். இப்படி ஈஸ்வரியோட வீட்டுக்கு, அதுவும் எதிரியோட வீட்டுக்கு என்ன வந்துட்டு இப்படி முறவாசல் செய்ய விட்டுட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. இது கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, ஒரு நாள் கண்டிப்பா அவன் நம்மளோட கையில சிக்குவான். அன்னைக்கு இருக்க அவனுக்கு உங்களை இந்த வீட்டுல முறவாசல் செய்ய விட்டுட்டாங்க. அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேங்க. இருக்க இருக்க எனக்கு கோவம் தான் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயில் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்னத்த அவங்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் வேலை ஹெவியா இருக்கு அப்படின்னு. அப்ப சந்திரா முறைக்கிறாங்க. அந்த நேரம் அந்த இடத்துக்கு நம்ம ரேவதி வராங்க, ஹீரோயின். அவங்க வந்துட்டு, என்ன வேலை நடக்குதா இல்லையா அப்படின்னு. மயிலு சொல்றாரு, வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க மசன்னு என்னமோ துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் துவைங்க, இன்னும் நிறைய துணிமணி இருக்குல்ல. இதுக்கடுத்து வீடு கிளீன் பண்ணணும், ஏனம்லாம் நிறைய கிடக்கு கழுவணும், அப்புறம் சோறாக்கணும். நாங்க எல்லாரும் மத்தியானம் சாப்பிடணும்ல, சீக்கிரம் எல்லா வேலையும் முடிங்க. இப்படி மெதுவா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன முத்திவேல், ரொம்ப நேரமா ஒரே துணியை துவைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, சீக்கிரம் துவைச்சு முடிங்க, அடுத்தடுத்து நிறைய இருக்குல்ல அப்படின்ட்டு நேரா ஹீரோயினை பார்த்து, வாமா உனக்கு என்ன வேணும்? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல மாமா, என் துணிமணி எல்லாம் நிறைய கடந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. அதை பார்த்ததும் அந்த வில்லன் கேக்குறாரு, இங்க பாருங்க, ஏன் நீங்க எல்லாம் துவைக்க மாட்டீங்களா? இவ்வளவு துணிமணி வச்சிருக்கீங்க. மயிலு சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து முறவாசல் செய்வீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் துணிமணி எதுவுமே துவைக்காம அப்படி இப்படியே போட்டு வச்சிருந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே நீங்களும் வந்துட்டீங்களா, அதான் உங்கள்கிட்ட கொடுத்து துவைக்க வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கோம். சரி சரி, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு முறவாசல் பார்த்தே ஆகணும், சீக்கிரம் துவைங்க. இது கேட்டதும் அவரு சரியான கோவத்துல துவைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, இந்த வீட்டுல ஆம்பளை ஆதிக்கமே இல்ல, நீ இந்த அளவுக்கு பேசுறியா அப்படின்னு மயில பார்த்து முறைக்கிறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க, மயில சொல்றாரு, இல்லத்த சின்னத்த இருக்காங்கல்ல அவங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அதான பார்த்தேன், யாருக்கிட்ட என்ன சவால் விடணும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். நான் யாருன்னு தெரியாம
என்கிட்ட சவால் விட்டீங்கல்ல, அனுபவிங்க. இந்த ஊருக்குள்ள இனிமே என்கிட்ட யார சவால் விட்டாலும் கொஞ்சம் பார்த்துதான் சவால் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, பாத்தீங்களா, அத்தை அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் நீங்க இந்த இடத்துலயே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. டக்குன்னு அடுத்த வேலைக்கு போங்க. அப்புறம் அத்தை கோவப்படுவாங்க. உங்களுக்காக வீட்டு வேலை பார்த்தவங்களையும் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஒரு வாரம் லீவ் விட்டாச்சு. மயிலு கேக்குறாரு, என்ன ஒரு வாரம் லீவா? எங்களால ஒரு வாரம்லாம் இருக்க முடியாது. ஒரு நாள் மட்டும் துவைச்சிட்டு நாங்க இந்த இடத்த விட்டு போயிருவோம். அப்ப மயிலு கேக்குறாரு, என்னது இன்னைக்கே போயிருவீங்களா? இங்க பாருங்க, இருக்கிற வேலைய பார்த்தா இந்த வீட்டுல ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கும். எவ்வளவு வேலை இருக்கு. வீடெல்லாம் தொடச்சி எப்படியும் ஒரு மாசம் இருக்கும். உங்களுக்காக தான் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவை பார்த்து, அத்தை பாத்துக்கிடுங்க, எனக்கு அடுத்து நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி துணி துவைக்கிற வேலையெல்லாம் இல்ல இல்ல எனக்கு. இப்ப அத்தை எனக்கு நிறைய பொறுப்பான வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல நிக்க முடியாதுல்ல, அதனால நான் போறேன் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பாத்துட்டு அந்த வில்லன் நேரா வில்லைய பார்த்து, பாத்தியா, இந்த வீட்டுல அவனுக்கு கொஞ்சம் கூட பவரே இல்ல. அவன் சரியான டம்மி பீஸ் மாதிரி. ஆனா அவனே இன்னைக்கு என்னைய பார்த்து எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? புல்லு பூச்சிக்கெல்லாம் இப்படி ஒரு கொடுக்க முளைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. அவன்லாம் இந்த வீட்டுல ஒருத்தன் இருக்கான்னு அவனோட தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். எத்தனை நாள் இப்படி ஆடணும் அப்படின்னு நானும் பாத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிட்டு சில வேலைகளை முடிச்சு வைக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சமா பார்த்து வச்சிருங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, வேணா சந்திரா, நீ ஏதாவது எனக்கு உதவி செய்ய போய் உன் அக்காக்காரி பாத்துட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிரும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என் புருஷன். நீங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் உங்களுக்கு மறைமுகமா ஏதாவது உதவி பண்ணணும்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரா சித்தப்பாவை பார்த்து, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்படி ஜெயில இருந்து வந்துட்டு இந்த வீட்டுல வந்து இப்படி முறவாசல் செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியும் உங்களை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. அப்ப அவர் சொல்றாரு, பரவாயில்ல மருமகளே, யாரு வீட்டுல போய் வேலை பாக்குறேன்? உன் வீட்டுல தானே வந்து வேலை பாக்குறேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அந்த வில்லன் சரியான கோவத்துல, ச்சே, எந்த வீட்டுல உள்ளவளை நம்ம பழி வாங்கணும், எவ்வளவு ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு நினைச்சோமோ அவ வீட்டுக்கே வந்து இப்படி முறவாசல் செய்கிற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, மகனே, வர வர எனக்கு எதிரி மேல கோவம் அதிகரிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கு. அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எதிரி அந்த கார்த்தி தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீன பண்ணி நம்ம ஈஸ்வரிய காமிக்கிறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, அத்தை அவங்க வேலை பாக்குறத பாத்துட்டு எப்படித்தான் இருக்கு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இதெல்லாம்? ஏதோ தெரியாதனமா அப்படி ஒரு சவால் விட்டுட்டான், சரி தொலையட்டும்னு விட வேண்டியது தானே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை எவ்வளவு தைரியம் இருந்தா ஒருவேளை தோத்துட்டான், நம்ம வீட்டுல உள்ள பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு முறவாசல் செய்யணும் அப்படின்னு எவ்வளவு தைரியமா பேசுறான். அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அத்தை நம்ம மேலே கொஞ்சம் பயம் இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட ஆளு? உங்களுக்கே வந்துட்டு எதிரா அவன் சவால் விடுறான் அப்படின்னா அவனை சும்மா விடலாமா? அத்தை அந்த மாதிரி ஆளையெல்லாம் இப்பவே நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சாதான் உண்டு. இல்லைன்னா இன்னும் ஏதாவது சவால் விடுவான். அதுவும் நம்ம வீட்டு பொண்ணுங்களை அவன் வீட்டுல போயிட்டு முறவாசல் செய்யணும் அப்படின்னு எவ்வளவு தைரியமா பேசியிருக்கான். அந்த மாதிரி ஒரு ஆளை சும்மா விட சொல்றீங்களா அத்தை? அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய கண்டிப்பா கொடுத்துதான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்ததோட ஆனா அவனை அனுப்பி விட்டுருங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அத்தை வீட்டுல உள்ள எல்லாத்தையும் வேலை பார்த்தாதான் அவனுக்கு கொஞ்சமாவது வந்துட்டு புத்தி வரும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அம்மா என்னம்மா, அந்த ஆளு நம்ம வீட்டுல வந்து வேலை பாக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சேச்சே அப்படியெல்லாம் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா அவன் போய் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நம்ம வீட்டு பொண்ணுங்களை அப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு தைரியமா பேசிருக்கான், அவன் அனுபவிக்கட்டுமா
அப்பதாம்மா சரியா வரும் அப்படின்னு. அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அக்கா, உன் பொண்ணுங்களும் உன் மாப்பிள்ளையும் சொல்றாங்க அப்படின்ட்டு நீ ஓவரா பேசாத. இங்க பாரு, இப்பதான் நீ வந்துட்டு போட்டியில ஜெயிச்சிருக்க. இந்த நேரத்துல ஊருக்குள்ள யாருக்காவது ரெண்டு ஆம்பளைங்களை இது மாதிரி நீ வேலை பார்க்க வைக்கிற அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே இந்த மாதிரிதான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த ராமசாமி மாலை போட வந்தப்ப அப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் உன் மேல ஏதாவது பழி வந்துருச்சுன்னா என்னக்கா பண்றது? இங்க பாரு, இதெல்லாம் தேவையே இல்ல. அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுருக்கா. அப்ப மயில கேக்குறாரு, என்னட்ட உங்க ஹஸ்பண்ட் இந்த வீட்டுல வேலை பாக்குறாரு அப்படின்னு மனசு கஷ்டமா இருக்கான். அப்ப சந்திரா சொல்றாங்க, சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பொதுவாதான் சொன்னேன். அப்ப மயிலே சொல்றாரு, அப்புறம் என்ன, அமைதியா இருங்க, அவங்க வேலை பார்க்கட்டும், அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா வந்துட்டு கோவப்படுறாங்க. இருந்தாலும் அக்காவுக்காக அமைதியா இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவங்க வேலை பார்க்கட்டும், நான் கூட நினைச்சேன் பாவம் அப்படின்னு. ஆனா அவங்க சவால் விட்டத்துக்கு வேலை பார்த்துதான் ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணுங்களை வந்துட்டு முறவாசல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி போனதும் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, என்ன புருஷன் இந்த வீட்டுல வேலை பாக்குறத பார்த்துட்டு மனசு கஷ்டமா இருக்கா? இப்படித்தானே எங்களுக்கும் இருந்திருக்கும். இங்க பாருங்க, நீங்க இனிமே என்ன நினைச்சாலும் சரி, அவங்க ஒரு வாரம் இந்த வீட்டுல வேலை பார்ப்பாங்க. இதை கேட்டதும் சந்திரா வந்துட்டு சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் எவ்வளவு மரியாதையா இருந்தாரு இந்த ஊருக்குள்ள, அவரை போயிட்டு முறவாசல் செய்ய விட்டுட்டே இல்ல, உன்னை சும்மா விடமாட்டேன்டான். அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை, ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதான் நல்லது. அதை விட்டுட்டு இங்க வந்து எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்ல. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் எங்களோட ஆதிக்கம் தான் இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கல்ல, உங்க ரெண்டு பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா நேரா அவங்க ஹஸ்பண்ட போய் பாக்குறாங்க. அவரு ரொம்ப பாவமா வீட்டோட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சந்திரா போயிட்டு நேரா அந்த வில்லன் கிட்ட, என்னங்க கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் துவைக்கிறேன், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அக்கா எங்கேயோ போயிட்டா, மத்தவங்களுக்கு தான் தெரியுமே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் துவைக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வாங்கி துவைக்கிறாங்க. இத வந்துட்டு நம்ம மயில பாக்குறாரு. பார்த்துட்டு, ஆஹா, நம்மளுக்கு சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தை ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்றாங்க. ஈஸ்வரி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க மாப்ள. அப்ப மயில சொல்றாரு, அத்தை, ஒரு முக்கியமான விஷயத்த, உங்களை பாக்குறதுக்கு சென்னையில இருந்து யாரோ வந்திருக்காங்க, வாங்கல அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து வராங்க. வந்துட்டு நேரா மயிலு கிட்ட, சொல்லுங்க மாப்பிள்ள, யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, யாரு வந்திருக்கான்? அப்ப நம்ம மயிலு சொல்றாரு, வாங்கத்தான் நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு சந்திரா அந்த செவனாண்டிக்காக துணி துவச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி அங்கேருந்து வந்துட்டு சந்திரா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சந்திரா அவங்க அக்கால பார்த்ததோட அதிர்ச்சியாகி, ஐயோ அக்கா வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி, சொல்லுக்கா. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா ஒண்ணும் இல்ல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன ஒண்ணும் இல்ல, என்ன அவனுக்கு நீ மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன நடக்குது இங்க? அப்ப வில்லன் சொல்றாரு, இல்ல இல்ல, நாங்க எந்தவித உதவியும் கேட்கல அப்படின்னு. அப்ப சந்திரா வந்து நினைக்கிறாங்க, ஐயோ, இந்த மயிலு நம்மள சரியா மாட்டி விட்டுட்டானே, அக்கா கிட்ட இப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் மயிலு சொல்றாரு, அத்தை, இப்படிதான் உங்களுக்கு தெரியாம எப்படி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இதை கேட்டதும் மயிலுக்கு ஈஸ்வரிக்கு செம கோவம். ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, அப்ப உன் அக்காவை விட இவன் தான் முக்கியமா உனக்கு? எதுக்கு இவனுக்கு போயிட்டு வீட்டு வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அவனுக்கு நீ மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பாக்கலையா? உனக்கு அவன்தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அத்தை, இப்படிதான் ரொம்ப நாளா இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க அத்தைக்கும் செம்ம கோவம். சந்திராவை பார்த்து, நீ அவனுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டியல்ல, இனிமே நீ என் தங்கச்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க.
ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.